காவேரி பாட்காஸ்ட் நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நம்முடன் டாக்டர் மனோகர் இருக்கிறார். இவர் இருதய சிகிச்சை நிபுணர், ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் நிபுணர். நம்ம இன்றைக்கி ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்ட்லி நம்ம ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி கிளினிக் ஒன்று லான்ச் பண்ணோம். அதை பற்றி நம்ம டாக்டர் மனோகரும் டாக்டர் அன்பரசு மோகன்ராஜ் ஆகிய நானும் விரிவாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் டாக்டர் மனோகர். வாட் இஸ் திஸ் ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி? அது இஸ் இட் அ கன்ஜென்ரல் டிஸார்டர் ஆர் இட்ஸ் ஜெனட்டிக் டிஸார்டர்? அது என்ன மாதிரியான ஒரு நோய் அது? ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதினா இதயத்தோட தசை அளவுக்கு மீறி தடியாக இருக்கிறது. தட் இஸ் இயற்கையாக இவ்வளோ மில்லிமீட்டர் தடியாக இருக்கணும்னா அதுக்கு மேலே தடியாக இருக்கிறது தான் ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதின்னு. நார்மலாக எத்தனை மில்லிமீட்டர்? நார்மலாக 13 மில்லிமீட்டருக்கு மேலே அடல்ட்டுக்கு. சின்ன பசங்களுக்கு வேறு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பட் அடல்ட்டை பொறுத்தல 13 மில்லிமீட்டருக்கு மேலே இதயத்தோட தசையோட திக்னஸ் இருக்கிறது நார்மல் கிடையாது. சில நார்மல் காரணங்கள், வியாதினால பிபி இருக்குது, வால் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பீப்புளுக்கு இது இருக்கலாம். எந்த காரணமுமே இல்லாமல் யாருக்கு இதயத்தோட தசை அளவுக்கு மீறி தடியாக இருக்கோ அதான் ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதின்னு. இது பேசிக்காக ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். இது வரைக்கும் ஒரு 300 மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால் இந்த வியாதி வருதுன்னு. அந்த 300 மியூட்டேஷன் தவிர ஒரு அட்லீஸ்ட் வைல்டு வேரியன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 4000 விதமான ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இதோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில பேருக்கு வாழ்நாள் பூரா ஒரு தொந்தரவுமே இல்லாமல் வெறும் இசிஜி, இக்கோ, எம்ஆர்ஐயில் மட்டும் பாதிப்பு இருக்கலாம். என்றைக்குமே தொந்தரவு இல்லாமல் ஃபுல் வாழ்நாளில் பிரச்சனை இல்லாமல் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்களும் இருக்கலாம். அதே சமயத்தில் சின்ன வயசில் அடோலசன்ஸில் சடன் கார்டியாக் டெத், திடீர்னு மாரடைப்பு மாதிரி இறந்து போகிற வாய்ப்பில் நம்பர் 1 காரணம்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ இந்த டிசீஸ் எப்படின்னா சிம்டமே இல்லாமல் இருக்கலாம், அதே சமயத்தில் சடன் கார்டியாக் டெத் அளவுக்கு இருக்கலாம். இதுக்கு நடுவில் நிறையா பேஷண்ட்ஸுக்கு மூச்சு திணறல் இருக்கலாம், மார்வலி மாதிரி இருக்கலாம், படபடப்பு இருக்கலாம், மயக்கம் வரலாம். இது எல்லா கார்டியாக் சிம்டம்ஸும் அவங்களுக்கு இருக்கலாம். பட் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிற சான்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன்லேயே அவங்களுக்கு சடன் கார்டியாக் டெத் மாதிரி அவங்க இறந்து போகிற வாய்ப்பும் இருக்கும். அதனால தான் இந்த டிசீஸ் ரிலேட்டடாக மெடிக்கல் ஃபீல்டில் எங்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி, அதே சமயத்தில் இதை சரி பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமும் இருக்குது. ஸோ இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர், மரபணு நோய். இது ரொம்ப ரேரா இல்லை இஸ் இட் குவைட் காமன்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி காமன். நம்ம ஜெனட்டிக் டேட்டா பார்த்திங்கன்னா 1 in 500 to 1 in 1000 சொல்கிறோம். தட் இஸ் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா அது பெரிய நம்பர்ஸ். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஜெனட்டிக் இருந்தால் கூட எல்லாருக்கும் வியாதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சிம்டமேட்டிக் பீப்புளோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்கலாம். பட் வியாதி ஜெனட்டிக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்குறச்சு ப்ரிவலன்ஸ்ன்னு சொல்கிறச்சு 1 in 500 to 1 in 1000 சொல்கிறோம். அதில் ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்திங்கன்னா சிம்டம் வைஸ் பார்த்திங்கன்னா மென்னுக்கு சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. பட் அவுட்கம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா தட் இஸ் உயிருக்கு ஆபத்து வர்றது, லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா விமெனுக்கு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் மென்னுக்கும் விமெனுக்கும் ஓவரால் நம்பர்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அண்ட் அவுட்கம்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எல்லா ஏஜ் குரூப்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் வேறு மாதிரி ப்ரெசன்டேஷன், தட் இஸ் மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறச்சு சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி பிக்சர் இருக்கலாம். வேறு 30 வயசுக்கு மேலே முக்கால்வாசி பேருக்கு மூச்சு திணறல், மாரடைப்பு மாதிரி, படபடப்பு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். லேட்டர் ஆன் 50 years அந்த மாதிரி ஸ்டேஜில் பர்ன்ட் அவுட்னு சொல்லுவோம். தட் இஸ் ஹார்ட் மசில் திக்காய் ரொம்ப அளவுக்கு மீது திக்காகிறனால அதோட செயல்பாடு சரியாக இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் பர்ன்ட் அவுட் கார்டியோமயோபதின்னு லேட்டர் ஏஜில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். என்னென்ன மாதிரி ஃபீனோடைப்ஸ் ஆர் என்னென்ன மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் இதில் இருக்கலாம்? ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியில் 2 குரூப்பாக யோசிக்கலாம். தட் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் நான் அப்ஸ்ட்ரக்டிவ். தட் இஸ் ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதினா இதயத்தோட தசை திக்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதயத்தோட வாய், தட் இஸ் எல்விஓட்டின்னு சொல்கிறோம், ஹார்ட் ஓப்பன் ஆகிற இடத்த சுருங்கிடுது. அதனால் இதயம் ஒழுங்காக வேலை செய்ய முடியல. ஸோ அதை ஒரு கம்போனன்ட் ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி. இதுதான் மோஸ்ட் காமன். இன்ஃபேக்ட் சிம்டம் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். மூச்சுத்திணறல் தான் காமனஸ்ட் சிம்டம். மூச்சுத்திணறல் கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட மூச்சு வாங்குது, சில பேருக்கு நடந்தால் மாறு வலிக்குது, சில பேருக்கு நடந்தால் மயக்கம் வந்து படபடப்பாக இருக்குது. இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ். பட் இது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் ஜாஸ்தி சிம்டம்ஸ் இருக்கும்.
இன்னொரு ஃபினோடைப்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ராஃபிக் நான் அப்ஸ்ட்ரக்டிவ். அவங்களுக்கு வந்து தசையோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் இதயத்தோட அவுட்லெட் தட் இஸ் எல்விஓடியில் இல்லாமல் மிட் கேவிட்ரியில் இல்லை அப்பெக்ஸில் அந்த ஹார்ட்டோட வேரியஸ் செக்மெண்ட்டில் ஹைப்பர்ட்ராஃபி இருக்கிறதுனால இவங்களோட ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாருக்கும் மூச்சு திணறல், மாறுவலி அந்த மாதிரி வராமல் படபடப்பு இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கலாம். ஸோ ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவோட ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் அப்ஸ்ட்ரக்டிவோட ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மீறி இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் மெக்கானிக்கல் பிரச்சனை. இந்த பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், தட் இஸ் இதயத்தில் வந்து துடிப்பில் பாதிப்பு வந்து அரித்மியாஸ், தட் இஸ் இர்ரெகுலர் ஹார்ட் பீட் ஆகி அதனால் உயிருக்கு ஆபத்து வர்றது ரொம்ப ரொம்ப காமன். அதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால உயிருக்கு ஆபத்து வர்றது அது தனி ஒரு பிரச்சனை. அது 2 செக்மெண்ட், அப்ஸ்ட்ரக்டிவ் உள்ளவங்களுக்கும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ரக்டிவ் உள்ளவங்களுக்கும் இருக்கலாம். அது யங்கர் ஏஜ் குரூப்பில் அது ரிஸ்க் அதிகம், ஓல்டர் ஏஜ் குரூப்பில் ரிஸ்க் கம்மி. Now, we were talking about this sudden death. There are a lot of reports of guys working out or just or game or even just like that, young people when they just drop dead, and then newspapers and social media, a lot of discussions. Is hypertrophic cardiomyopathy the only or the most common cause of this sudden death, or what are the other common causes of sudden death, especially in young people who work out in gym or who are sports people? ஜென்ரலாக ஒரு 30 வயசு கீழே இருந்தாலும் சரி, 30 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, சடனாக ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ரத்த குழாயில் அடைப்புனால இருக்கிற வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஏன்னா அதுதான் காமனஸ்ட் டிசீஸ், ஹார்ட் டிசீஸை பொறுத்தல அதான் காமனஸ்ட். ஆனால் யங்கர் பீப்புள், எஸ்பெஷலி வெரி ஃபிட் பீப்புள், தட் இஸ் யார் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பீப்புள் கூட சில பேருக்கு இந்த மாதிரி வருதே, மாரடைப்பு வருதே அப்படின்னு செக் பண்ணுறச்ச அந்த மாதிரி சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸில் மேபி ஒரு 30 to 50% மாரடைப்புன்னு சொல்கிறத வந்து இந்த ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி அவங்களுக்கு இருந்தது, தெரியாமல் போயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு வந்திருக்குங்கிறது தான் மோஸ்ட் லைக்லி. அதனால தான் வெளிநாட்டில், எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் இட்டலி மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எஸ்பெஷலி நீங்கள் ஃபுட்பால் விளையாடணுன்னா இட் இஸ் மேண்டட்ரி. 10 வயசு 12 வயசில் ஸ்க்ரீன் பண்ணி இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஒரு ஃபுட்பால் கிளப்பில் சேர்த்துப்பாங்க. இந்தியாவில் நம்ம அது இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. பட் இது வந்து கண்டிப்பாக யங்கர் பீப்புளில் இது ஒரு மேஜர் காஸ் ஆஃப் சடன் கார்டியாக் டெத், நாட் த ஒன்லி காஸ் பட் மேஜர் காஸாக இருக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால தான் அதோட ஸ்க்ரீனிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக. கார்டியோமயோபதி இருக்க பேஷண்ட்ஸ் ஆஸ் யூ செட், அவங்களுக்கு மூச்சு தொந்தரவு இருக்கலாம், படபடப்பு இருக்கலாம், மயக்கம் வரலாம், இல்லை சடன் கார்டியாக் டெத்தாக இருக்கலாம். எப்படி இதை டயக்னோஸ் பண்ணீங்க? வாட் ஆர் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீடட்? அண்ட் நம்பர் ஒன் இஸ், லெட் மீ டிவைட் திஸ் கொஸ்டின் இன் 2 parts. முதல் பாகம், எப்போ வந்து பேஷண்ட்ஸ் இது நமக்கு இருக்குன்ற ஒரு பயத்தில் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணணும். நம்பர் 2, வாட் ஆர் த இன்வெஸ்டிகேஷன் த கார்டியாலஜிஸ்ட் வில் ப்ரிஸ்கிரைப்? என்னென்ன வகையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க? பேஷண்ட்ஸை பொறுத்தல நான் 2 விதத்தில் டிவைட் பண்ணுவேன். ஒன்று வந்து சிம்டம்ஸ் இருக்குது, சிம்டம் இல்லாமல் இருக்குது. தட் இஸ் பேஷண்ட்டுக்கு தொந்தரவு இருக்குது, தட் இஸ் மூச்சு திணறல் இருக்குது, படபடப்பு இருக்குது, மார்வலிக்கு இது இருக்குது, இல்லை மயக்கம் வர மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸர்ட் பண்ணால் இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறச்சே இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏசிம்டமேட்டிக், ஒரு தொந்தரவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த சப்செட் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டம் நம்ம முன்கூட்டியாக கண்டுபிடிக்கிறது. அந்த சப்செட்டுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காங்க, பெரியப்பாவோ சித்தப்பாவோ கசின் பிரதரோ மாமா பையனோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சடனாக இறந்துட்டாங்க, அப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க போஸ்ட்மார்ட்டமில், அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஏசிம்டமேட்டிக் பீப்புள் கூட கண்டிப்பாக இதை வந்து இவாலுவேட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக சில்ட்ரனுக்கு வந்து நம்ம இவாலுவேட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் பெட்டர் அட்வைசபிள், ஆல்தோ நாட் மேண்டேட்ரி. பட் பண்ணால் அட்லீஸ்ட் அதை நம்ம ட்ரீட் பண்ணலாம், தேவைப்பட்டால் மருந்து மாத்திரை கொடுக்கலாம். அது வந்து சிம்டம் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம அதை வந்து இவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன வகையான இன்வெஸ்டிகேஷன் அண்ட் வாட் தி டயக்னாஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோமா? எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் இதுதான் ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி தான் டயக்னோஸ் பண்ண முடியும்? பேசிக் இன்வெஸ்டிகேஷன் லைக் இசிஜி. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா 95% ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி உள்ள பேஷண்ட்டுக்கு இசிஜியில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும், ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும்.
டைரக்ட் இல்லாட்டாலும் இன்டைரக்ட் க்ளூ இசிஜியில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியை பொறுத்தவரை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் க்ளூ. தட் இஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இசிஜி சேஞ்சஸ் இருக்குது, பேஷண்ட் மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு வர்றதா ஃபஸ்ட்டு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இக்கோகார்டியோகிராம் வந்து 90% நம்மளுக்கு தேவையில்லை எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். திக்னஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்வியோட்டி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, தட் இஸ் இதயத்தோட வாயில் வந்து சுருக்கம் இருக்கா, வால் எப்படி இருக்குது, மைட்ரல் வாலில் டிசீஸ் இருக்கா, சாம் இருக்கா, வால் இன்வால்மெண்ட் இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷன் மிட்கேட் ஆல்மோஸ்ட் 90% ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியோட டயக்னோசிஸ் வந்து நம்ம இக்கோ மூலமாக சிம்பிள் இக்கோவில் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்தர் டெஸ்டிங்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஆர்ஐ இருக்குது. எம்ஆர்ஐ வந்து ஹார்ட் எவாலுவேஷனை பொறுத்தளவு கோல்ட் ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி வந்து ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியோட நிறைய டிசிஷன் மேக்கிங், ட்ரீட்மெண்ட் பிளான், நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ஐசிடி கொடுக்கணுமா வேணாமா, சர்ஜரி பண்ணால் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இது மாதிரி நிறைய டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ யூஸ்ஃபுல். எம்ஆர்ஐ டயக்னோசிஸ்க்கு தேவையில்லை, பட் நிறைய டிசிஷன் மேக்கிங், லேட் கடலின் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது, ஸ்கார் இருக்குது, இவங்களுக்கு ஐசிடி போட்டால் பெட்டராக, இந்த மாதிரி இன்ட்ரிகேட் இன்ஃபர்மேஷன் வந்து எம்ஆர்ஐயில் கிடைக்கும். எம்ஆர்ஐ வந்து ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியோட டயக்னோசிஸை பொறுத்தவரை இட்ஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட். எம்ஆர்ஐயில் மிஸ்ஸே ஆகாது. எஸ்பெஷலி லேட் ஸ்டேஜஸில் பர்ன்ட் அவுட் கார்டியோமயோபதின்னு சொல்கிற நேரத்தில் எம்ஆர்ஐ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர ஒரு டெஸ்ட்னால் ஹோல்டர் டெஸ்ட்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அது ரிலேட்டடாக நம்மளுக்கு தெரியணும், இவங்களுக்கு வந்து சடனாக எதுவும் ஆகிடுமாங்கிற ரிஸ்க்கு தெரியணும். அந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ஹோல்டர் டெஸ்ட், எஸ்பெஷலி 24 மணி நேரம் இசிஜி, சில பேருக்கு 3 நாளைக்கு, சில பேருக்கு 7 நாளைக்கு, இன்ஃபேக்ட் சில பேஷண்ட்டுக்கு நாங்கள் 6 மாதத்துக்கு கூட மானிட்டர் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்பெஷல் இசிஜிஸ் இருக்குது. அதை பண்ணி இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் ரிஸ்க் சடனாக ஒன்றும் ஆகிடக்கூடாதுங்கிற ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பேசிக்காக ஆஞ்சியோகிராம் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு தேவை இல்லை. பட் சில சமயம் ட்ரீட்மெண்ட் பிளானுக்காகவோ இல்லை அடிஷ்னல் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்காவோ அதை பார்க்குறதுக்காக ருட்டீன் ஆஞ்சியோகிராம் இல்லை சில சமயம் சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணி. ஸோ ரீசெண்டாக நம்ம காவேரி வடபழனியிலேருந்து நம்ம ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி HCM கிளினிக் லான்ச் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் the first in the state and probably the second in the country. Correct. So it's like a path break ஒரு occasion மாதிரி. Now நம்ம காவேரியோட இதில் HCM கிளினிக்கில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க and what is the role each specialist plays? So starting from hypertrophic cardiomyopathy, first thing பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். தட் இஸ் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பீடியாட்ரிஷியன்ஸ் பிக்கப் பண்ணி, ஸோ பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு பர்சன் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் த டீம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ருட்டீனாக பார்க்குற அடல்ட் கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறது, ருட்டீனாக இவாலுவேட் பண்ணுற இவங்கெல்லாம் டீமில் இருக்காங்க. இதுக்கு மீறி பார்த்திங்கன்னா கார்டியாலஜி சைட்லேருந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து இதில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி கேசஸ்க்கு ஆல்கோஹால் செப்டல் அப்லேஷன் ஒரு டெக்னிக்கில் அந்த இதயத்தோட தசையோட திக்னஸை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ரத்த குழாய்க்குள்ளே ஒரு 1 மில்லிமீட்டர் ஆஃப் அப்சல்யூட் ஆல்கோஹால் இன்ஜெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அதை பண்ண கேசஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதோட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, ரிக்கரன்ஸ் வர சான்சஸும் இருக்குது. அண்ட் அதோட சர்ஜிக்கல் ரிசல்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா லுக் அப்பியர் பெட்டர். ஸோ அதனால் அதோட ரோல் லிமிட்டடாக இருக்குது. பட் அது வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டோட ரோல் அது இருக்குது. ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதிக்காக டெடிக்கேட்டடாக சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க who are developing in this field. அதில் மெயினாக இப்போ புதுசாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்திருக்கு. சில கார்டியாலஜிஸ்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த கண்டிஷனில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்பெஷலிஸ்ட்னால் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்னு சொல்லி, ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறதுக்கு அரித்மியாஸ் இருக்குது, அதை அப்லேட் பண்ணணும், இல்லை ஐசிடி அந்த மாதிரி பேஸ் மேக்கர் அந்த மாதிரி டிவைசஸ் வைக்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க. ஃபோர்த் கார்டியாலஜி குரூப்னா இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், தட் இஸ் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் இமேஜிங், எஸ்பெஷலி எம்ஆர்ஐ ஹார்ட்டில் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆர் இன்வால்வ். அதுக்கு மீறி பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை எண்ட் ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ பேசிக்காக சொல்லப்போனால் கார்டியாலஜிலேயே 5 சப்ஸ்பெஷாலிட்டியில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் காவேரியில் இருக்கிறனால இந்த கிளினிக்கு நம்ம வந்து பெட்டர் ஃபெசிலிட்டி ஆஃபர் பண்ண முடியும். பட் இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய கார்டியாலஜி செட்டப்ஸில் இந்த 5 ஸ்பெஷலிஸ்ட்டும் இருப்பாங்க. பட் வாட் இஸ் ஸ்பெஷல் இன் காவேரினா இதுக்கு அடுத்த ஸ்டெப்
தட் இஸ் இதுக்கும் மேலே, தட் இஸ் மெடிக்கல், இன்டர்வென்ஷனல், எலக்ட்ரோஃபிசியாலஜி ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா 2 விஷயம் இருக்குது. ரெண்டுமே சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செப்டல் ரிடக்ஷன் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து I would say very few centers in the state or in the country are doing a good job. So அந்த விஷயத்தில் I am very proud that Kauvery can offer that aspect of surgery. That is, in fact, you can elaborate on that. Yeah. But surgery for septal reductionங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டட் சென்டர்ஸில் அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரிசல்ட்ஸ் are very important. And the aspect like Kauvery is, I would say, a pioneer and a leader. And the second component of surgery, that when everything fails and patient has a burnt out cardiomyopathy and patient needs transplant, even for that subset we have dedicated people working on that. So put it in a nutshell, A to Z of hypertrophic cardiomyopathy, from diagnosis to end stage heart failure, every aspect cover பண்ண ஸ்பெஷலிஸ்ட் காவேரியில் அவைலபிளாக இருக்கிறதுனால I feel we have the most comprehensive setup to deal with hypertrophic cardiomyopathy. So all specialists, all facilities, all treatments under one roof, all Exactly. under one umbrella. Exactly. Now, in short, அப்பப்போ வந்து you were talking about treatment. In a nutshell, hypertrophic cardiomyopathy என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் என்ன இருக்குது, எலக்ட்ரிசியாலஜியில், கார்டியாலஜியில் அண்ட் சர்ஜரி I'll talk about in detail. உங்கள் சைடில் இருந்து மெடிசன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசியாலஜி அண்ட் கார்டியாலஜி சைடில் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக சொல்ல முடியுமா சார்? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா ஹார்ட்டோட ரேட்டை குறைக்கிறது, ஹார்ட்டோட பீட்டிங்கை குறைக்கிறது, ஹார்ட்டோட கான்ட்ராக்டிலிட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஒரு 30-40 இயர்ஸாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால் சிம்டமேட்டிக் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50-60% தான் இருக்கும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ், கம்மி சிம்டம்ஸ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 பேஷண்ட்ஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மூச்சுத்திணறலாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கும். இது மீறி லாஸ்ட் 30 இயர்ஸில் புது மெடிசன்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் லாஸ்ட் 5 இயர்ஸை வி ஹாவ் அ நியூ குரூப் ஆஃப் மெடிசன்ஸ். நான் அதில் மென்ஷன் பண்ண மெவாகம்டன் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் ஹார்ட்டோட திக்னஸை குறைக்கும். தட் இஸ் ஹார்ட்டோட மசிலோட திக்னஸையே குறைக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த மெடிசன்ஸ் வந்து ஆர் கோயிங் டு பி லான்ச்டு இன் இந்தியா ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். இந்த மெடிசன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹார்ட் யாருக்கு நம்ம சர்ஜரி பண்ண முடியாதோ இல்லை சர்ஜரி அவங்களுக்கு சூட்டபுளாக இல்லையோ அந்த மாதிரி சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இதை ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அப்லேஷன் தேவைப்படும், சில பேருக்கு பேஸ் மேக்கர்ஸ், ஐசிடிஸ், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி ஆங்கிளில் ட்ரீட்மெண்ட் இருக்கும். த தேர்ட் இஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்டர்வென்ஷனில் ஆல்கோஹால் செப்டல் அப்லேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட நம்பர்ஸ் கம்மியாகிறதுக்கு ரீசன் எக்ஸ்பர்டைஸும் குறையுது, பிகாஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் தேர் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் தட் வெல் ஆஸ் இட் வாஸ் இன் த பாஸ்ட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரிக்கரன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கூட நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்கோஹால் செப்டல் அப்லேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 years 3 years கழிச்சு பேஷண்ட்க்கு திருப்பி ரிக்கரன்ஸ் மாதிரி வர வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இன்னோவேட்டிவ், வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் இட் இஸ் ஸ்டில் நாட் டெவலப்டு. எண்டோவாஸ்குலர் ரூட் வழியாக சிசேம்னு ஒரு டெக்னிக் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இப்போதைக்கு ஐ வுட் கால் இட் மோர் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் வேர் தே ட்ரை டு கட் த்ரூ த செப்டம் யூஸிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு 2 கேஸ் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். பட் வெதர் நம்ம ருட்டீன் சர்ஜரி அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குமா அண்ட் அதுலேயுமே லாங் டேர்ம் ரிசல்ட் நல்லா இருக்குமான்னு ஸ்டில் இட் இஸ் டு பி பாண்டட். பட் அது ஆஸ் ஆஃப் நோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் செப்டல் ரிடக்ஷன் இஸ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன் ட்ரீட்மெண்ட் இன் மேனேஜிங் பேஷண்ட்ஸ் வித் obstructive cardiomyopathy. So just for completion, the surgical part of the hypertrophic obstructive cardiomyopathy பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். So this surgery has been around for about 40 years now. So just as a note of respect, இந்த surgery first device பண்ணது பேர் டாக்டர் மாரோ. He used to work in Bayless and he did in fact he was a pioneer in this septal myectomy. அந்த surgery பேரே வந்து மாரோ septal myectomy. Unfortunately அவருக்கு வந்து ஒரு 60 years இருக்கும்போது he had done about 220 of these procedures. 60 years இருக்கும்போது அவர் வந்து அவருடைய கொலீக் தான் வந்து டாக்டர் ப்ரவுன்வால் is one of the stalwarts in cardiology.
So Dr. Morrow said he had some breathing difficulty. And then Dr. Braunwald auscultated him. அந்த ஒரு ஸ்டெத் வச்சு அவர் பார்த்துட்டு சொன்னார், hey, you have some murmur, come we'll do an echo அப்படின்னா. எக்கோ பண்ணால் the surgery which Morrow was performing for his patients who had hypertrophic obstructive cardiomyopathy என்ன சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாரோ, என்ன டிசீஸ்க்காக பண்ணிட்டு இருந்தாரோ அதே டிசீஸ் அவருக்கு இருந்தது. So what happened is, unfortunately, he refused treatment. And then within about 6 to 8 years, அவர் அப்படி டிட்டோரியேட் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இறந்துட்டார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி hypertrophic cardiomyopathy, hypertrophic obstructive cardiomyopathy is a genetic disorder. So he had 3 kids, of which one kid was lucky, he didn't have the kid. Another daughter and another son had the same disease. The daughter underwent resection of this after this surgery, அந்த myectomy பண்ணது. அவங்களோட the same surgery, அவங்க அப்பா டிவைஸ் பண்ண சர்ஜரியே கண்டுபிடிச்ச சர்ஜரி அவங்களுக்கு பண்ணாங்க. சன்னுக்கு வந்து he had a non-obstructive variant, but later went in for dysfunction, LV dysfunction, and then அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து all the aspects of treatment has been done for the same person who was a pioneer in this surgery. Third generation, அவங்க டாக்டர் மாரோட third generation also had a reflection of the disease and they were also treated for this. Now இந்த சர்ஜரி வந்து எப்போ பண்ணோம்னா, this hypertrophic obstructive cardiomyopathy பேர் myectomy, Morrow's myectomy. பட் இப்போ வந்து டாக்டர் மாரோ பண்ணதோட நம்ம அதிகமாக, இட்ஸ் கால்ட் எக்ஸ்டெண்டட் செப்டல் myectomy, அதோட கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம். ஸோ என்ன வகையானனா அந்த செப்டல் திக்னஸ் எப்போ வந்து சர்ஜிக்கல் இண்டிகேஷன் வருதுன்னா அந்த 3 வகையாக பிரிக்கிறோம். எபிக்கல் செப்டம், மிட் செப்டம் அண்ட் பேசல் செப்டம் ஒரு அவுட்லெட்டில் இருக்க செப்டம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவுட்லெட்டில் இருக்க செப்டம் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் சிம்டம்ஸ் அதிகம். ஸோ ஏபிக்கல் செப்டம் இருந்தால் நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறது கிடையாது. வேறஸ் பேசல் செப்டம் அந்த அவுட்லெட் பக்கத்தில் இருக்கிறதும் மிட் செப்டல் இருக்கிறதும் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறோம். இந்த பேசல் செப்டமில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்துலேயே இருக்க வேல்வ், மைட்டல் வேல்வ் கெட் சக்ட். அந்த பக்கத்தில் அந்த ப்ரெஷர்னால அந்த மைட்டல் வேல்வ் வந்து அந்த வேல்வோட லீஃப்லெட்டை வந்து இழுத்துரும். இந்த கிரேடியன்ட் வந்து இழுக்கும். இட்ஸ் கால்ட் சிஸ்டாலிக் ஆன்டீரியர் மோஷன் ஆஃப் த மைட்டல் லீஃப்லெட். ஸோ அதனால பக்கத்தில் இருக்க மைட்டல் வேல்ல லீக் வர ஆரம்பிச்சுது. ஸோ அது மைட்டல் ரீகர்ஜிடேஷன் தேர். ஸோ வாட் வி டூ இந்த சர்ஜரியில் என்ன பண்ணோம்னா, கம்ப்ளீட்டாக நம்ம எக்கோ பண்ணுறோம். அது ஒரு உள்ள ஆப்ரேஷன் பண்ணும்போது, சர்ஜரி பண்ணும்போது ஈசோஃபேஜியல்னு ஒரு எக்கோ பண்ணோம். வாய் வழியை உள்ள வழியை போய் ஹார்ட் பக்கத்தில் போய் ஒரு எக்கோ பண்ணோம். அதில் வந்து நமக்கு வி கெட் கம்ப்ளீட் பிக்சர், ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த எந்த பாகம் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இந்த சர்ஜரி நீங்கள் சொன்னீங்க நிறைய இடத்துல பண்ணுறது இல்லைன்னு. த ரீசன் வை இட் இஸ் நாட் பீங் டன் காமன்லி இஸ் இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு த கண்டக்ஷன் சிஸ்டம். இந்த ஹார்ட்டோட நர்வ்ஸ் பக்கத்தில் போகுது. ஸோ அதை டேமேஜ் பண்ணோம்னா கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக், ஹார்ட் ரிதம் ஸ்டாப், அது டேமேஜ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம பேஸ் மேக்கர் வச்சு அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்பர் 2 இஸ் நம்ம அடிக்குவேட்டாக ரிசெக்ட் பண்ணலைன்னா அந்த கிரேடியன்ட்டும் கம்மியாகாது, சர்ஜரி பண்ணி ஒரு பெனிஃபிட் இருக்காது பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி அந்த வேல் கிரேடியன்ட் அதிகமாக இருக்கனால தான் அந்த மைட்டல் லீஃப்லெட் லீக் ஆகுது. ஸோ தட் லீக் டசன்ட் கெட் ரெக்டிஃபைட். ஸோ பேஷண்ட் டசன்ட் கெட் பெனிஃபிட். ஸோ இந்த அதர் திங் இஸ் நம்ம கேர்ஃபுல்லாக அடிக்குவேட்டாக ரிசெக்ட் பண்ணாமல் அதிகமாக ரிசெக்ட் பண்ணோம்னா அந்த செப்டமில் ஒரு துளை ஏற்பட்டுருது. வி கால் இட் வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர் ஒரு வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தி சர்ஜரி டெக்னிக்கலி இது டிஃபிகல்ட் சர்ஜரி, இட் காட் அ லேர்னிங் கர்வ். பட் ஒன்ஸ் a proper surgery is done, it gives a very very good cure. பேஷண்ட்ஸ்க்கு சிம்டமேட்டிக் க்யூரும் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் யூஎஸில் மேயோ கிளினிக் has got the largest series. Dr. Hatzel Schaff is the leader of this team in Mayo Clinic. They have done close to 3,800 to 4,000 cases. அவங்களோட லாங் டேர்ம் சர்வைவல் பார்த்தீங்கன்னா 10 years, 15 years, 20 years சர்வைவல் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் பாப்புலேஷனில் இந்த சர்ஜரி பண்ண உடனே அவங்களோட சர்வைவல் கர்வ் வந்து நார்மல் அமெரிக்கன் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக வருது. இன்ஃபேக்ட் இட் ஸ்லைட்லி பிகம்ஸ் பெட்டர் ஆல்சோ பிகாஸ் தேர் ஆன் ரெகுலர் ஃபாலோ. அன்லெஸ் அதர்வைஸ் தே டெவலப் அண்ட் அரித்மியா, அந்த இருதய துடிப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அது வந்துச்சுன்னா தான் they have problems. Otherwise the survival becomes normal. So this surgery is a very very good surgery which is like gives a very good relief of hypertrophic obstructive cardiomyopathy. And to finish a note with the obstruction illama and the hypertrophic cardiomyopathy burnt out disease னு சொன்னீங்க இல்லையா. ஸோ எம்ஆர்ஐயில் இட்ஸ் வெல் எவிடென்ட், நிறைய ஸ்காரிங் இருக்கும் எம்ஆர்ஐயில். அண்ட் தென் யூஸ்வலாக அந்த ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி இருக்க பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக 50 to 60% எஜெக்ஷன் ஃப்ராக்சர் வரும். இட் வில் பிகம்
much more because the LV cavity is small. But அந்த failure வர்ற patients பார்த்தீங்கன்னா ejection fraction starts deteriorating. Ejection fraction 30%, 23% ஆகும்போது they are ideal candidates for transplant. And then transplant gives a good result. Heart transplant gives a good results. And 10-year survival பார்த்தீங்கன்னா heart transplant பண்ண பிறகு these patients are 60% of these patients are quite alive. அண்ட் இது ஃபேமிலி டிசீஸ் சொன்னீங்க, ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணிட்டோம், ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியோ இல்லை ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதியோ, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம எப்படி ஸ்க்ரீன் பண்ணுவோம்? வாட் ஆர் த கைட்லைன்ஸ்? பேஷண்ட் இருக்காங்கன்னா நாங்கள் அவங்கள ப்ரோபேண்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி வில் ட்ரை டு ஐடென்டிஃபை த ஜீன்ஸ். நான் சொன்ன மாதிரி இதுக்கு 3000 ஜீன்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 250 காமன் ஜீன்ஸ்க்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட 7-8 ஜீன்ஸ் வெரி காமன். சப்போஸ் இந்த மாதிரி ஈஸிலி ஐடென்டிஃபைபிள் ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்குன்னா we discuss with the family whether they are interested in testing themselves. அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜெனட்டிக் டெஸ்டிங் அட்வைஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி சிப்ளிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன். இவங்களுக்கு ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் காமனஸ்ட் பேட்டர்ன் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட். தட் இஸ் ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தால் கூட 2 சில்ட்ரனுக்கும் அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது மாதிரி ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். இந்த கண்டிஷனில் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஒரு 10 years பேக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இப்போ அதோட காஸ்ட் ஹஸ் கம் டவுன். ஸோ அதுவும் நம்மளால் ஜெயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டால் ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு செக் பண்ணுறது இஸ் ஈவன் மோர் சீப். ஸோ அதனால் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சில பேருக்கு இருக்கும், ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பிக்கோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. இல்லை அவங்களுக்கு ஃபாலோப்பில் அந்த சில்ட்ரனுக்கு 8 வயசில் இல்லை 12 வயசில் இருக்குன்னா நம்ம அர்லியராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இதோட அட்வான்ஸ்மெண்ட் இந்த அளவுக்கு போயிருக்கு தட் சப்போஸ் இஃப் ஒன் ஆஃப் த பேரண்ட் ஹேஸ் இட் அண்ட் அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் இந்த பிரச்சனைனால இறந்துருக்காங்கன்னா he may wish that he doesn't transmit it to his children. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் நாங்கள் earlier we used to advise them to go for adoption. பட் டுடே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. தட் இஸ் குழந்தை எம்ப்ரியோவாக இருக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி IVF ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த எம்ப்ரியோஸில் இந்த ஜீன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி எந்த எம்ப்ரியோவில் இந்த ஜீன் இல்லையோ அந்த எம்ப்ரியோ மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜீன் வராமல் தடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஜெனட்டிக் டெஸ்டிங் அவைலபிளாக இருக்குது, சென்னையில் இருக்குது, அண்ட் இட் இஸ் பீன் ப்ராக்டிஸ்ட். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த காவேரி பாட்காஸ்ட் கலந்து கொண்டதுக்கு நன்றி. We will soon catch you back with more topics here from the Department of Cardiology and Cardiac Surgery. Thank you. Thank you very much.